Dear students, இப்போ 12th chemistry P block elements 2ல பார்த்தீங்கன்னா why sulfuric acid can be used as a dehydrating agent. ஸோ இதுக்கு என்ன நீங்கள் சொல்லலாம்னா it has strong affinity towards water. அதனால தான் sulfuric acid can be used as a dehydrating agent. ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம் அதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது? ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடில் ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ HCOOH. கார்பாக்சிலிக் ஆசிடுங்கிறது COOH. இது கூட சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது சேர்த்தோம்னா அந்த ஃபார்மிக் ஆசிடில் இருக்கிற H, அந்த ஃபார்மிக் ஆசிடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் இன்னொன்று OH. இது ரெண்டுத்தையும் HOH ரெண்டுத்தையும் வாட்டராக எடுத்துக்கும். அப்போ மீதி என்ன இருக்குன்னா கார்பன் மோனாக்சைடு CO. அப்போ H2SO4 டாட் H2O ப்ளஸ் CO. சரி, ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸ் C12H22O11. ஸோ இது கூட சல்ஃபூரிக் ஆசிட் சேர்த்தா என்ன ஆகும்? அந்த 12 கார்பனை தனியாக எடுத்துரும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய 11 வாட்டர் மாலிகுல்ஸை எடுத்துக்கும். அப்போ 11H2O. அப்போ H2SO4 டாட் 11H2O ப்ளஸ் 12 கார்பன்ஸ். அடுத்தது ஆக்சலிக் ஆசிட். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் டொமேட்டோஸ். இந்த ஆக்சலிக் ஆசிட் அப்படிங்கிறது 2 கார்பாக்சிலிக் ஆசிடை சேர்த்த மாதிரி எழுதணும். COOH சிங்கிள் பாண்ட் COOH. இது கூட சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது சேர்த்தோன்னா அது என்ன ஆகும்னா ஒரு ஹைட்ரஜன் அண்டு OH H2O ரிமூவ் பண்ணிவிடும். அப்போ H2SO4 டாட் H2O வெளில போயிடும். ஸோ மீதி இருக்கிறது COO அதாவது CO2 கேஸ், இன்னொன்று CO அதாவது CO கேஸ், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது கிடைச்சிரும். அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அதாவது CuSO4 டாட் 5H2O. இது கூட சல்ஃபூரிக் ஆசிட் சேர்த்தா இது ஆக்சுவலாக ப்ளூ கலரில் இருக்கும். இட்ஸ் ப்ளூ விட்ரையால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த 5 வாட்டர் மாலிகுலும் எடுத்துரும் சல்ஃபூரிக் ஆசிட். H2SO4 டாட் 5H2O. சல்ஃபூரிக் ஆசிட் பென்டாஹைட்ரேட்டாக வெளில போயிடும். அப்போ மீதி இருக்கிறது ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட் மட்டும் CuSO4 அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்தது சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் எ டைபேசிக் ஆசிட், ஸ்ட்ராங் டைபேசிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் ஸ்ட்ராங் டைபேசிக் ஆசிட் அப்படின்னு கேட்டால் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். ஃபஸ்ட்டு சல்ஃபூரிக் ஆசிடை ஸ்ட்ரக்சராக போட்டுக்கிட்டேன். எஸ் மேலே டபுள் பாண்ட் O, கீழே டபுள் பாண்ட் O, ரைட் சைடில் O சிங்கிள் பாண்ட் H, லெஃப்ட் சைடில் O சிங்கிள் பாண்ட் H. ஃபஸ்ட்டு NaOH அப்படிங்கிறத சேர்த்துறோம் அப்படின்னு சொன்னால் Na ப்ளஸ் NaOH என்ன ஆகும்னா அப்போ NaOH அப்படிங்கிறது இட்ஸ் எ பேஸ். பேஸ் கிவ்ஸ் OH மைனஸ் அயான். அந்த OH மைனஸ் அயானோட வேலைன்னா டு ரிமூவ்ஸ் எ புரோட்டான். H ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணும். அப்போ 2 பக்கம் OH இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது இடத்துலேருந்து H ப்ளஸ்ஸை எடுத்துக்கும். OH மைனஸோட ஒர்க்கே என்னென்னா டு ரிமூவ்ஸ் எ புரோட்டான். அப்போ H ப்ளஸ்ஸும் OH மைனஸ் வந்து H2O வெளில போயிடுச்சுன்னா அந்த H இருக்கிற இடத்துல யார் வந்து சேரும்னா Na வந்து சேரும். அப்போ என்ன கிடைக்குன்னா சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அதாவது சோடியம் பைசல்ஃபேட் அப்படிங்கிற சால்ட்டு கிடைக்கும். ஏன்னா அந்த சல்ஃபூரிக் ஆசிடுங்கிறது ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது பேஸு, ஆசிடும் பேஸும் சேர்ந்து சால்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இட்ஸ் எ ஸ்ட்ராங் டைபேசிக் ஆசிட் அப்படின்னு சொன்னோம். இன்னொரு அதே மாதிரி சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்து எழுதி ப்ளஸ் 2 NaOH சேர்த்தா ஒவ்வொரு OH மைனஸும் ரைட் சைடில் இருக்கிற H ப்ளஸ் எடுக்கும், இன்னொரு OH மைனஸ் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய H ப்ளஸ் எடுக்கும். அப்போ H ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல யார் வந்து சேரணும்னா Na வந்து சேர்ந்துடும். அப்போ டைசோடியம் சல்ஃபேட் அதாவது சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் 2H2O. இதுதான் H2SO4 ஸ்ட்ராங் டைபேசிக் ஆசிட்.